கிட்டப்பார்வை மற்றும் கண் வறண்டு போகும் நோயால் குழந்தைகள் அதிகளவில் பாதிக்கப்படுவதாக கண் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மொபைல், டேப் உள்ளிட்ட டிஜிட்டல் சாதனங்களை அதிக நேரம் பயன்படுத்துவதும் வெளியில் சென்று விளையாடுவது குறைந்துள்ளதுமே இதற்கு காரணம் என்று மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கொரோனா காலத்துக்கு பிறகு குழந்தைகளிடம் இந்த பாதிப்பு அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. கொரோனாவுக்கு முன்பு மாதத்துக்கு 2 அல்லது 3 குழந்தைகள் மட்டுமே இந்த கண் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட மருத்துவர்கள், கொரோனாவுக்கு பிறகு குறைந்தபட்சம் 10 முதல் 16 குழந்தைகள் வரை பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். இளம் வயதிலேயே பார்வை கோளாறுகள் ஏற்படுவதை தடுக்க தினமும் குறைந்தது 30 நிமிடங்களாவது வெயிலில் குழந்தைகள் இருக்க வேண்டும் என்றும் டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உலகம் முழுவதும் பெண்களுக்கு வரும் புற்றுநோய்கள் குறித்த புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டதில் இந்தியாவில் 23 விழுக்காடு அளவிற்கு மார்பக புற்றுநோய் பாதிப்பு உள்ளது. அதில் குறிப்பாக தமிழகம் 25 விழுக்காட்டுடன் மார்பக புற்றுநோய் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலக சுகாதார நிறுவனத்தின் IARC குளோபோகான் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புள்ளி விவரங்களை வெளியிடுகிறது. கடந்த 2022 மற்றும் 24ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புள்ளி விவர பட்டியலில் மார்பக புற்றுநோய் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்பது உறுதியாகிறது. உடல் பருமன், உடற்பயிற்சியின்மை, 35 வயதுக்கு மேலான குழந்தை பேறு, 10 வயதுக்கு குறைவான நிலையில் பூப்படைதல், பாலூட்டாதிருத்தல் போன்றவை காரணங்கள் என்றாலும் இவற்றை எளிதாக தவிர்க்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மார்பக புற்றுநோயை எளிதாக கண்டறிய மேமோகிராம் கருவிகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் உள்ளதால் பெண்கள் தயக்கமின்றி பரிசோதனை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். கர்நாடகாவில் பெண்களுக்கு மாதந்தோறும் ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் கால விடுப்பு வழங்கப்பட உள்ளது. இதற்கான ஒப்புதல் முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அளிக்கப்பட்டது. இதில் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்கள் பலனடைவார்கள். இந்த முடிவின் மூலம் சுமார் 90 லட்சம் பெண்கள் பயன்பெறுவார்கள் என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே பீகாரில் 2 நாட்களுக்கும் ஒடிசாவில் 1 நாளும் பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு அளிக்கப்பட்டு வருகின்றது. கேரளாவில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக செல்லும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோர் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது உரையாற்றிய அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் கணேஷ்குமார் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு செல்ல சாதாரண பேருந்து முதல் அதிவிரைவு பேருந்து வரை என அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பை பல்வேறு தரப்பினரும் வரவேற்று வருகின்றனர். காவலர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சேலம் ஓமலூர் பணம்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த இளநீர் வியாபாரி எல்லப்பனிடம் இருசக்கர வாகனங்களில் வந்த 4 வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி 2 சவரன் தங்க மோதிரங்களை பறித்து சென்றனர். விசாரணையில் இவர்களில் ஒருவர் சேலம் சூரமங்கலம் காவல் நிலைய போலீசார் சிவக்குமார் என்பது தெரியவந்தது. அவர் உட்பட மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து காவலர் சிவக்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய சேலம் மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் விவசாயி ஒருவர் 40 வகையான பாரம்பரிய நெற்பயிர்களை சாகுபடி செய்து அசத்தி வருகிறார். வயநாடு மாவட்டத்தைச் சேர்ந்த சுனில் என்பவர் இந்தியா முழுவதிலும் இருந்து 200 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தனது 30 ஏக்கர் விவசாய நிலத்தில் அட்டகன், தொண்டி, சீரகசாலா உட்பட 40 வகையிலான பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்துள்ளார். பெங்களூரு மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் மாடு உலா வந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். பனசங்கரி மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் புகுந்து பசு ஒன்று அங்கு சுற்றித் திரிந்துள்ளது. இதனை கண்ட பயணிகள் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்துள்ளனர். இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் இந்த சம்பவம் பாதுகாப்பு குறைபாட்டை வெளிப்படுத்துவதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களோடு இணைந்து 110 மத்திய அரசு அறிவித்துள்ளது. வெளிநாட்டு கப்பல் நிறுவனங்களுக்கு ஆண்டு கட்டணமாக 6 லட்சம் கோடி ரூபாய் வரை செலவிடப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்நிய செலாவணி தொகையை குறைக்கும் முயற்சியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் மூலம் 2047ஆம் ஆண்டுக்குள் 31 லட்சம் கோடி ரூபாயை மிச்சப்படுத்த அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் மேலும் 2 குழந்தைகள் சிறுநீரக கோளாறு காரணமாக உயிரிழந்தனர். விஷால் மற்றும் 5 வயது குழந்தையும் மயாங்க் என்ற 4 வயது குழந்தையும் உயிரிழந்தனர்.
இதையடுத்து சிறுநீரக கோளாறு மரணங்கள் 22ஆக அதிகரித்திருக்கிறது. நச்சுத்தன்மை வாய்ந்த இருமல் மருந்தை குடித்ததால் இறப்பு நேரிட்டதாக கூறப்படுகிறது. இதே இருமல் மருந்தை குடித்த மேலும் பல சிறுவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் குறித்து அறிக்கை கிடைத்ததும் அந்த மருந்துகளுக்கு தடை விதித்து பறிமுதல் செய்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத் யாதவுடன் காங்கிரஸ் தலைவர்கள் நேரடியாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் இடையில் நடந்து வரும் பேச்சுவார்த்தையில் 57-58 தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்யப்பட்டிருந்தது. காங்கிரஸ் தலைமை கூடுதலாக 10 தொகுதிகளை கேட்டுப்பெற நினைப்பதால் லாலு பிரசாத் யாதவுடன் கட்சித் தலைவர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். டெல்லியில் கடந்த 4 ஆண்டுகளில் அரசு ஆவணங்களில் இருந்து 40,000 மருத்துவர்களின் பெயர்கள் காணாமல் போனது தெரியவந்துள்ளது. டெல்லி மருத்துவ கவுன்சிலின் தரவுகள் மற்றும் நாடாளுமன்றத்தில் மத்திய சுகாதாரத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட விவரங்கள் இடையே முரண்பாடுகள் இருந்த நிலையில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தற்போது இந்த தகவல் பெறப்பட்டுள்ளது. 2020இல் 72,636 மருத்துவர்கள் டெல்லியில் பதிவு செய்த நிலையில் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி அந்த எண்ணிக்கை 31,479ஆக குறைந்துள்ளது. சைபர் கிரைம் கும்பல்களின் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடிகளில் இருந்து மக்களை பாதுகாக்க அமலாக்கத்துறை புதிய QR குறியீடு மற்றும் ரகசிய குறியீடு முறையை அமல்படுத்தியுள்ளது. இனி அமலாக்கத்துறை அனுப்பும் ஒவ்வொரு சம்மனிலும் ஒரு QR குறியீடு, தனிப்பட்ட ரகசிய குறியீடு இருக்கும். இந்த குறியீடுகளை பயன்படுத்தி சம்மன் பெற்ற 24 மணி நேரத்துக்கு பிறகு அமலாக்கத்துறையின் இணையதளம் மூலம் அதன் நம்பகத்தன்மையை சரிபார்க்கலாம் என்றும் இதன் மூலம் மோசடியாளர்கள் அனுப்பும் போலியான சம்மனை கண்டுபிடித்துவிட முடியும் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பருப்பு உற்பத்தியில் தற்சார்பை எட்டும் நோக்கில் 2031ஆம் ஆண்டுக்குள் உற்பத்தியை 40 விழுக்காடு அதிகரித்து 350 லட்சம் டன்னை எட்ட மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. இதற்காக 11,440 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 6 ஆண்டுகளுக்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அறிவித்தார். நாடு முழுவதும் 10,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 லட்சம் கோடி ரூபாய் செலவில் 25 பசுமை வழி விரைவுச் சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன என்றும் இதன் மூலம் நாட்டின் சரக்கு போக்குவரத்து செலவு 16 விழுக்காட்டிலிருந்து 10 விழுக்காடாக குறைந்துள்ளது என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். லடாக் பகுதியை இணைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஜோஜிலா சுரங்கப்பாதை பணிகள் 80 விழுக்காடு வரை நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். புராதன சின்னங்கள், கோயில்கள், கட்டடங்களை பாதுகாப்பதற்கான சட்டத்தின் கீழ் புராதன சின்ன ஆணையத்தை 4 வாரங்களில் அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் கோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மீது நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார், எஸ் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வு மீண்டும் விசாரணை மேற்கொண்டது. அமெரிக்க அதிபர் மாளிகையின் வலைதள பக்கத்தில் டிரம்பின் படத்தை போட்டு தி பீஸ் பிரசிடென்ட் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. கவனத்தை ஈர்ப்பதாக உள்ளது. டிரம்ப் அறிவித்த மேற்காசிய அமைதி திட்டத்தில் முதல் படி எட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த வாசகம் இடம்பெற்றுள்ளது. 7 போர்களை இதுவரை நிறுத்தியுள்ளதாகவும் தனக்கு நோபல் பரிசு தரப்பட வேண்டும் என்றும் டிரம்ப் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் காசாவில் தாக்குதல் தொடர்ந்து நடைபெறுகிறது. அந்த வகையில் காசாவின் கடலோர பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததால் காசாவில் பலர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பேரணி சென்றனர். இத்தகைய சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திங்கட்கிழமை இஸ்ரேலின் ஜெருசலேம் செல்கிறார். ஜப்பானின் தெற்கு பகுதியில் இசு தீவை ஹெலாங் என்ற புயல் தாக்கியது. அப்போது கடலோர பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. கடுமையான சூறாவளியை எதிர்பார்த்து மக்கள் முன்பே பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துவிட்டனர். எனினும் பல வீடுகள் பலத்த காற்றால் சேதமடைந்தன. 28 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ததால் பல இடங்கள் வெள்ளக்காடாகியுள்ளன. புயல் வீசும்போது கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒருவர் அலையில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். ஆட்சியில் பங்கு கேட்பதில் காங்கிரஸ் மீது என்ன தவறு இருந்துவிடப் போகிறது என அக்கட்சியின் மூத்த தலைவர் கார்த்தி சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சி அதிகாரம் இல்லாவிட்டால் காங்கிரஸ் ஏன் அரசியல் கட்சியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வினவியுள்ளார். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவுக்கு பெரும்பான்மை இருந்தும் அவர் கூட்டணி ஆட்சி நடத்துவதாக கார்த்தி குறிப்பிட்டுள்ளார்.
ஆனால் 2006 திமுக மைனாரிட்டி ஆட்சி நடத்தியும் காங்கிரசுக்கு அதிகாரத்தில் பங்கு தரவில்லை என்று அவர் அதிருப்தி தெரிவித்தார். சென்னையில் வீடற்று வாழும் மக்களில் 86 விழுக்காட்டினர் தங்களுக்கு இருப்பிடம் வழங்குவதற்கான அரசு திட்டங்கள் இருப்பது குறித்து தெரியாது என்று கூறியுள்ளனர். சென்னை மாநகராட்சி சார்பில் சென்னையில் 18 பகுதிகளில் வீடின்றி சாலைகள், நடைபாதைகளில் வசித்து வரும் 212 பேரிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. 48 விழுக்காட்டினர் எந்த கூரையும் இல்லாமல் நடைபாதையில் வாழ்கின்றனர். 3 விழுக்காட்டினர் இரவில் பேருந்து நிலையங்கள் மற்றும் பேருந்து நிறுத்தங்களில் உறங்குகின்றனர். 17 விழுக்காட்டினர் பாலங்கள் அல்லது மேம்பாலங்களுக்கு அடியில் உறங்குகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிரிஞ்சுகள், அறுவை சிகிச்சை கையுறைகள், குளுக்கோஸ் பாட்டில்கள் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் சாலையில் பரவி கிடந்தன. தகவல் அறிந்த நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் கழிவுகளை சாலையோரம் ஒதுக்கி வைத்தனர். அவை முழுமையாக அகற்றப்படாததால் துர்நாற்றம் வீசுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் பெய்த கனமழையால் செம்பகத்தோப்பு அணையின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்தது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 900 கன அடி உபரி நீர் 3வது நாளாக திறந்துவிடப்பட்டு வருகிறது. நாகநதி மற்றும் கமண்டல நாகநதி ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுப்பணி மற்றும் வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பெய்த கனமழையால் நகரின் பல குடியிருப்பு பகுதிகளில் மழைநீரோடு கழிவுநீர் சூழ்ந்துள்ளது. ஆரணி டவுன் KCK நகர் பகுதியில் கமண்டல நாகநதியிலிருந்து பையூர் ஏரிக்கு செல்லும் கால்வாய் முறையாக சீரமைக்கப்படாததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனால் குடியிருப்புகளை சுற்றிலும் கழிவுநீர் கலந்த மழைநீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேங்கியுள்ள நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் பொன்னை அணைக்கட்டு தடுப்பணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது அணைக்கட்டுக்கு வினாடிக்கு 6500 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆற்றின் கரையோரம் வசிக்கும் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்றும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் கரடி தாக்கியதில் இளைஞர் படுகாயமடைந்தார். திருக்குன்றா எஸ்டேட் தொழிற்சாலையில் வேலை முடிந்து அரசு பேருந்தில் வீடு திரும்பிய சபரீஸ்வரன் என்பவர் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி தேயிலை தோட்டம் வழியாக சென்றபோது திடீரென வந்த கரடி தாக்கியது. அருகில் இருந்தவர்கள் சத்தம் போட்டு விரட்டவே கரடி ஓடிவிட்டது. உடனடியாக மீட்கப்பட்ட சபரீஸ்வரன் மேல் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். புராதன சின்னங்கள், கோவில்கள், கட்டிடங்களை பாதுகாப்பதற்கான சட்டத்தின் கீழ் புராதன சின்ன ஆணையத்தை 4 வாரங்களில் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கோபுரம் முன்பாக வணிக வளாகம் கட்டும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மீது நீதிபதிகள் R. சுரேஷ்குமார், S. சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வு மீண்டும் விசாரணை மேற்கொண்டது. அப்போது கோயிலில் கட்டப்பட உள்ள கட்டுமானங்கள், கட்டப்பட்டு வரும் கட்டுமானங்கள் குறித்த விவரங்கள் அறநிலையத்துறையின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டன. அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள் கோவிலுக்குள் அன்னதான கூடம், பக்தர்கள் காத்திருப்பு கூடம் போன்ற கட்டுமானங்களை கட்டக்கூடாது என்று உத்தரவிட்டனர். கோவிலுக்கு வெளியே சில கட்டுமான பணிகளை மேற்கொள்ள அனுமதி அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். புராதன சின்ன ஆணையம் அமைக்கப்படாதது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த ஆணையத்தை 4 வாரங்களுக்குள் அமைக்க அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அக்டோபர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கிட்டப்பார்வை மற்றும் கண் வறண்டு போகும் நோயால் குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக கண் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மொபைல், டேப் உள்ளிட்ட டிஜிட்டல் சாதனங்களை அதிக நேரம் பயன்படுத்துவதும் வெளியில் சென்று விளையாடுவதும் குறைந்துள்ளதுமே இதற்கு காரணம் என மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
கொரோனா காலத்திற்கு பிறகு குழந்தைகளிடம் இந்த பாதிப்பு அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. கொரோனாவுக்கு முன்பு மாதத்திற்கு 2 அல்லது 3 குழந்தைகள் மட்டுமே இந்த கண் நோய்களால் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள மருத்துவர்கள், கொரோனாவுக்கு பிறகு குறைந்தபட்சம் 10 முதல் 16 குழந்தைகள் வரை பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். இளம் வயதிலேயே பார்வை கோளாறுகள் ஏற்படுவதை தடுக்க தினமும் குறைந்தது 30 நிமிடங்களாவது வெயிலில் குழந்தைகள் இருக்க வேண்டும் என்றும், டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாழவாடி மலைப்பகுதியில் கனமழை பெய்ததால் ஓடைகளில் செந்நிறத்தில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் திம்பம் மலைப்பாதையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்ததால் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். குன்றி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் மல்லியம்மன் கோயிலை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதன் காரணமாக அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள சபுளூர் ஏரியின் உபரி நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஒரு வாரமாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மிட்டஹள்ளி சபுளூர் ஏரி நிரம்பியது. இதனால் உபரி நீர் வெளியேறி அருகே இருந்த வீடுகளுக்குள் புகுந்ததால் வீட்டில் இருந்த உடைமைகள் மற்றும் மாணவர்களின் பாடப்புத்தகங்கள் நீரில் நனைந்து சேதமடைந்தன. உடனடியாக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஹாபூர் ரயில் நிலையத்தில் வெள்ளிக்கிழமை காலை ஒரு சரக்கு ரயிலின் என்ஜின் தடம் புரண்டது. ரயில்வே ஊழியர்கள் பழுது நீக்கம் மற்றும் சீரமைப்பு பணிகளை உடனடியாக தொடங்கினர். இந்த பணியின் காரணமாக ரயில் போக்குவரத்தில் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதியில் வெறிநாய்கள் கடித்து குதறியதில் 3 காயமடைந்தனர். அவர்கள் கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தெருநாய்கள் மற்றும் வெறிநாய்களால் மக்கள் தினசரி பிரச்சினைகளை எதிர்கொள்வதால் அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் விடிய விடிய பெய்த கனமழையால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மேலும் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் நீர்த்தேக்க அணையிலிருந்து உபரி நீர் திறப்பாலும் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சாமந்தவாடா, நெடியம், கீழ்கால்பட்டறை ஆகிய பகுதிகளில் உள்ள தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அசம்பாவிதங்களை தவிர்க்க வருவாய்த்துறையும் காவல்துறையும் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான பெலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6000 கன அடியிலிருந்து 8000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் கடந்த 1 மாதமாக நீர்வரத்து சரிந்து வந்த நிலையில் தற்போது மழை காரணமாக மீண்டும் அதிகரித்துள்ளது. கனமழை காரணமாக தேனியில் உள்ள வறண்டு கிடந்த மூல வைகை ஆற்றில் தண்ணீர் வரத் தொடங்கியுள்ளது. வருசநாடு வனப்பகுதிகள் மற்றும் மேகமலை அடர் வனப்பகுதியில் உற்பத்தியாகும் மூல வைகை ஆறு வைகை அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியாக உள்ளது. கடந்த 3 வாரங்களாக மழை இல்லாததால் மூல வைகை ஆறு முற்றிலும் வறண்டு காணப்பட்டது. இந்நிலையில் வருசநாடு வனப்பகுதிகளான ஓயம்பாறை, வாலிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் ஆற்றில் நீர் வரத் தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் பெய்த கனமழையால் ரயில்வே பாலத்தின் கீழ் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஆபத்தை உணராமல் சென்ற 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மழை நீரில் சிக்கி நின்றன. அவற்றை பொதுமக்கள் மீட்டனர். இதேபோல் ஹோசூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள சாலையிலும் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் அனைத்து வாகனங்களும் தண்ணீரில் தத்தளித்து சென்றன.